பிக் பாஸ்ல இந்த வாரம் துஷார் தான் எலிமினேட் ஆகியிருக்காரு அப்படிங்கிற தகவல் சமீபத்தில் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கை ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வழக்கமாக பிக் பாஸோட வீக்கெண்ட் எபிசோட் எப்போ நடக்கும் அப்படின்னா சனிக்கிழமை நடக்கும். அன்னைக்கு சண்டே மற்றும் சாட்டர்டே 2 நாளைக்கான ஷூட்டிங்கையுமே எடுத்து முடிச்சிருவாங்க. பட் திஸ் டைம் கொஞ்சம் வேற மாதிரி நடந்திருக்கு. அதாவது மலையாள பிக் பாஸ்ல ஃபைனல்ஸ் நடக்கவும் அதனால நம்ம ஊர் பிக் பாஸை வந்து ஒரு நாள் முன்கூட்டியே ஷோ எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது இன்னைக்கே வந்து பிக் பாஸ்க்கான ஷோ வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதன்படி பார்க்கும்போது சனிக்கிழமை வந்து ரம்யா எலிமினேட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதை தொடர்ந்து சண்டேவும் ஒரு எலிமினேஷன் இருக்கு அப்படின்னு விஜய் சேதுபதி அவர்கள் சொன்ன உடனே எல்லாரும் ஷாக் ஆகியிருக்காங்க. லீஸ்ட் ஓட்டிங்ல இருக்கவங்க எல்லாம் கூப்பிட்டு தனியா பிரிச்சு உட்கார வைப்பார் இல்லையா, அந்த வகையில துஷார் அவர்கள் அவரோட சேர்ந்து கம்மியான ஓட்டுகள் பெற்றிருந்தவங்க எல்லாத்தையுமே தனியா உட்கார வச்சிருந்திருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் இவங்க 4 பேத்துல யாரு போவாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை வீட்டில் இருக்க ஹவுஸ்மேட்ஸ் எல்லாத்தையுமே கேட்டிருக்காரு. ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு தோணுன நபர்களை சொல்லியிருந்தாங்க. பட் விஜய் சேதுபதி அவர்கள் கார்டு எடுத்து காட்டும் போது தான் தெரிய வந்திருக்கு அன்னைக்கு எலிமினேட் ஆகியிருக்கிறது துஷார் அப்படின்னு. அண்ட் இதை பார்த்து எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட விஷயங்கள் அங்க நடந்திருந்துச்சு. துஷார் அவர்களுமே வெளியில வந்து விஜய் சேதுபதி அவர்கள்ட்ட பேசியிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. துஷாரோட எலிமினேஷன் யாருக்கு அஃபெக்ட் ஆச்சோ இல்லையோ அரோராக்கு பயங்கரமா அஃபெக்ட் ஆகி இருந்துச்சு. துஷாரை கட்டி பிடிச்சி எழுதியிருந்தாங்க. அந்த இடமே ரொம்ப சோகமா மாறி இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இருக்கிறதுலேயே இந்த வாரம் தான் துஷார் வந்து தன்னோட திறமைகளை காட்டியிருந்தாரு. டான்ஸாக இருக்கட்டும், இல்லை தனக்கு கோவம் வந்தால் கட்டி பேசுறதாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களை துஷார் அவர்கள் பண்ணியிருந்தாரு. அன்பார்ச்சுனேட்லி இந்த ஒரு வாரமே அவர் எலிமினேட் ஆகியிருக்காரு அப்படிங்கிறது உண்மையிலேயே அவருக்கும் அவரோட ஃபேன்ஸுக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. டு பி வெரி ஹானஸ்ட், துஷார் அவர்கள் ரொம்ப ரொம்ப அமைதியா இருந்தது தான் இந்த ஒரு கேம்ல இருந்து அவர் வெளியேறினதுக்கு மிக முக்கிய காரணம் அப்படின்னு எல்லாருமே சொல்லி வந்துட்டு இருக்காங்க. துஷார் நல்ல ஹைட்டா இருப்பாரு அண்ட் அவருக்கு நல்ல பிசிக்கல் இருக்கு. அவர் நினைச்சிருந்த டாஸ்கை இன்னும் கொஞ்சம் சூப்பரா விளையாண்டுருக்கலாம். அவர் யாரு அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணியிருந்திருக்கலாம். பட் அது எதையுமே பண்ணாம போனதுதான் அவர் வெளியே போனதுக்கு முக்கியமான காரணமா நான் நினைக்கிறேன். அண்ட் அதே நேரம் அவர் வெளியே போயிருக்க கூடாது அப்படின்னும் சோசியல் மீடியால நிறைய பேர் வந்து ஒரு சில விஷயங்களை சொல்லி வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா என்ன அப்படின்னா இந்த முறை பிரவீன், எஃப்ஜே, கெமி இவங்க தான் லீஸ்ட் ஓட்டிங்ல இருந்திருக்காங்க. அதுலயும் எஃப்ஜேக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு ஓட்டிங் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. ஓட்டின் அடிப்படையில் பார்க்கும்போது கண்டிப்பா எஃப்ஜே அவர்கள் தான் இந்த ஒரு வாரம் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறி இருக்க வேண்டியது. ஆனா எஃப்ஜே அவர்களை காப்பாத்தினது ஏன் அப்படிங்கிறது தெரியல. நிறைய சோசியல் மீடியால இந்த ஒரு கேள்வி கேட்கப்பட்டு வருது. எஃப்ஜே அவர்கள் ஃபைட் பண்ணியிருக்காரு, அவர் மேல ஒரு சில அலிகேஷன்ஸ் வந்திருக்கு. துஷார் அப்படி பண்ணது கிடையாது. இருந்தும் நீங்க எஃப்ஜேவை ஏன் உள்ள வச்சிருக்கீங்க, அவரை காப்பாத்துறன்னு ஏன் துஷாரை வெளியே அனுப்பிட்டீங்க அப்படிங்கிற கேள்வி சோசியல் மீடியால மிக பெரும் அளவில் எழுந்து வந்துட்டு இருக்கு. பிக் பாஸை பொறுத்தவரை இந்த ஒரு கேள்விக்கு விஜய் சேதுபதி அவர்கள் கடந்த வாரமே அதற்கான விளக்கத்தை கொடுத்துட்டாரு. அதாவது நீங்க எல்லாம் எப்படி வெளியில ஆடியன்ஸா இருக்கீங்களோ அது மாதிரி அரோராவையும் துஷாராவையும் நாங்க உள்ளார ஆடியன்ஸா வச்சிருக்கோம் அப்படின்னு டைரக்டாவே சொல்லியிருந்தாரு. அதாவது வீட்டில் அவங்க எதுவுமே பண்றதில்ல, அமைதியாவே வேடிக்கை தான் பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த ஒரு காரணம் தான் அவர் வெளியே போனதுக்கு காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.